அந்த மண்ணை எடுத்து மேலே போட்டுப்பா. இப்படி மண்ணை எடுத்து மேலே போட்டால் நம்ம ஊருக்காராளுக்கு கோபம் வந்துடும். இவ பிரசாதமாக எடுத்து மேலே போட்டுப்பா. அப்புறம் இந்த தட்டா மாலை அது பாருங்க, அங்கெல்லாம் ஆடுறா பாருங்க, அது ஆடுறா. ஏய் இங்கே பாருங்கன்னா நீ பகவான் அவெல்லாம் கோலாட்டம் மாதிரி கும்மி மாதிரி விளையாடுறது. இதெல்லாம் கிருஷ்ணன் விளையாடின இடத்துல இவெல்லாம் விளையாடி அந்த பக்தியை காமிக்க. நம்ம ஊருக்காரர்களுக்கெல்லாம் இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தவாளுக்கு தெரியும். இங்கே கைடு இருக்கா பாருங்க, அவள் குரூப்பாக உட்காத்தி வச்சு அவனுக்கு சொல்லுவாள், கிருஷ்ணர் பிறந்த இடம், விளையாடின இடம், இங்கே வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கு துக்கமே கிடையாது, உங்களுக்கு மனசில் உள்ள கவலையெல்லாம் நீங்கிடும், நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை சிரிங்கோ பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே இந்த ஊருக்காரெல்லாம் சிரிப்பான். இப்போ நான் சிரிங்கோன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது, இது ஒரு ஹாஸ்யமாக சொன்னதுனால சிரிக்கிறேன். இப்போ ஒரு தடவை சிரிங்கோ பார்ப்போம், உங்களுக்கு வந்துடுது. இங்கே கிருஷ்ணன் கோகுலத்துக்கு வந்த 7வது நாள் பூதனைங்கிற அம்மா வந்துட்டான். அப்புறம் சகடாசுரன் வந்தான். திருநாவர்த்தன் ஒருத்தன் சுழல் காற்று ரூபத்தில் வந்து தூக்கின்னு போயிட்டான். இப்போ கடைசியாக உரல்ல இடுப்பில் கட்டி விட்டுடுறாங்க. இடுப்பில் அந்த தாமோதரன் உருட்டின்ண்டே வரும்பொழுது 2 மரத்துக்கு இடுக்கலை புகுந்து வெளியில் வர்றார். உரல் மாட்டின் எடுத்து தம் கட்டி இழுக்கிறார். மரம் கீழே விழுந்துடுது. பெரிய மரம், அது எத்தனை வருஷமாக இருக்குன்னு இந்த ஊருக்காரர்களுக்கே தெரியாது. நூற்றுக்கணக்கான வருஷமாக இருக்கு. அதுலேருந்து வெளியில் வந்தால் நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர் குபேர புத்திரால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா. சாப விமோச்சம். இந்த சத்தம் கேட்டு ஆயர்பாடியிலேருந்து கோகுலத்திலேருந்து எல்லாரும் வந்து பார்த்தா பெரிய மரம் 2 சாஞ்சு கிடக்கு. கிருஷ்ணன் விளையாடின்று. அவள் ஒரு மீட்டிங் போட்டு, இந்த குழந்தைய பிறந்தத்துலேருந்து ஆபத்துக்கு மேலே ஆபத்தாக வந்துட்டே இருக்கு. பூத்தனையிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் இப்போ மரம் சாஞ்சு கிடக்கு. நல்ல வேளை இந்த குழந்தை உள்ள மாட்டிக்கல. அதனால் என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ண, இந்த ஊரை விட்டு வேற இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், இந்த ஊர் ராசியே இல்லை அப்படின்னு அவள் தீர்மானம் பண்ணின. எங்கே போகிறது அப்படின்னு யோஜனை பண்ணும்போது பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இவள் எல்லாரும் பிருந்தாவனம் வந்துடும். பிருந்தாவனம் கிளம்ப போகிறா. அந்த மீட்டிங், அந்த சரித்திரம் தான் இப்போ பாராயணம் பண்ண போகிறோம். பிளான் இப்போ நாமெல்லாம் உட்காந்துன்னு இப்படி பாராயணம் பண்ணுறோமோ அதுபோல் கிராமவாசிகள்லாம் கூட்டம் போட்டோம், மீட்டிங் போட்டோம். ஸ்ரீ சுகவு